கிராமத்துல லட்சுமின்னு ஒரு பாட்டி இருந்தாங்க. அவங்க கூட அவங்க பேரனும் வாழ்ந்து வந்தாங்க. லட்சுமி பாட்டி கேஸ் இருந்தாலும் விறகு அடுப்புல தான் சமைப்பாங்களாம். ஒரு நாள் பேரன் கேட்டா, அதான் கேஸ் அடுப்பு இருக்குல்ல, நீங்க எதுக்கு இன்னும் விறகு அடுப்புலயே சமைக்கிறீங்க அப்படி கேட்டானா. அதுக்கு பாட்டி சிரிச்சுட்டே சொன்னாங்களாம், விறகு அடுப்புல சமைச்சாராம் சாப்பாடு ருசியா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது அப்படி பாட்டி சொன்னாங்களாம். அப்போ பாட்டி அவங்க சமைச்ச சாப்பாடை கொடுத்தாங்களாம். அப்போ அவனும் சாப்பிட்டுட்டு, பாட்டி இது நல்லா இருக்கு அப்படி சொன்னானா. அவனும் புரிஞ்சுக்கிட்டானா. வசதி ஒண்ணு வாழ்க்கை இல்ல, அத நிமிடம் வாழ்க்கையோட சுவை அப்படி சொன்னானா. கதையோட நீதி என்னன்னா, பழமையான முறையில் அம்பும் வேக்கியும் இருக்கும். கதை உனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சந்திக்கிறேன். பாய். ஒரு ஊர்ல 2 நண்பர்கள் இருந்தாங்க. ஒருத்த பேரு கடந்து, இன்னொரு பேரு குமார். 2 பேரும் ஒரு நாள் காட்டு வழியா பயணம் பண்ணாங்க. கொஞ்ச தூரம் போனோன்னே அவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சுது. மரத்துக்கு கீழே 2 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கொஞ்சமா சாப்பிட்டு மதியம் நடக்க ஆரம்பிச்சாங்க. வழியில ஒரு வயசான தாத்தாவை பார்த்தாங்க. தாத்தா ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னாங்க. அவங்க இருந்த சாப்பாடை தாத்தாக்கு கொடுத்தாங்க. தாத்தா நல்லா வயிறு நிறைய வரைக்கும் சாப்பிட்டாங்களாம். தாத்தா போறப்போ அவனுக்கு தங்க காசு கொடுத்தாங்களாம். முதல்ல வேண்டாம் சொன்னாங்களாம், உதவியாதான் பண்ணோம் அப்படி சொன்னாங்களாம். தாத்தா இது பரிசா வாங்கிக்கோங்க சொன்னனால வாங்கிட்டாங்களாம். 2 பேரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்களாம். எதிர்பாராம அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சா நம்மளுக்கும் நல்லதே நடக்கும். கதை உனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சந்திக்கிறேன். பாய். கிராமத்துல சின்ன குட்டி பையன் இருந்தான். அவன் படிக்கவே மாட்டான், எப்போ பார்த்தா விளையாண்டே இருப்பான். அவனுக்கு விளையாடு பட்டம் பிடிக்குமா. விளையாட்டு அவன் படிக்காம ஸ்கூலுக்கு போனான். டீச்சர் அவன்கிட்ட கொஸ்டின் கேட்டாங்க. ஆனா அவனுக்கு பதில் தெரியல. தெரியும்னு ஃபீல் பண்ணல. அன்னைக்கு சாயந்தரம் அவங்க அப்பா பார்க்க தோட்டத்துக்கு அவன் போனான். அங்க அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்க அவன் பார்த்தான். அப்பதான் அவன் நினைச்சான், அம்மா அப்பா ஏதோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சானா. நான் நல்லா படிச்சு பெரிய ஆளா ஆகி நான் அப்பாவும் அம்மாவும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நினைச்சானா. அன்னையிலேருந்து இன்னும் நல்லா படிக்க ஆரம்பிச்சானா. அப்பா அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நம்ம நல்லா படிக்கணும். கதையோட நீதி என்னன்னா, நம்ம நல்லா படிச்சாதான் நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும். கதை உனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் வீடியோ சந்திக்கிறேன். பாய். அழகான கிராமத்துல குமார்னு சின்ன பையன் இருந்தான். அவன் ஒரு நாள் வேலை நடந்து போனான். அவனுக்கு ரொம்பவே களைப்பா இருந்துதான். அப்ப அவன் தூரத்துல அழகான மரத்தை பார்த்தான். அது ரொம்பவே பெருசா இருந்துதான். குமார் மரத்துக்கு கீழே போய் உட்கார்ந்தான். அங்க நல்லா குளிர்ச்சியாவும் நல்லா எண்ணலாவும் இருந்துதான். அப்ப அவன் தப்பா நினைச்சானா. நேரத்துல மரத்துக்கு பார்த்தா ஏசி ரூம் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சானா. அந்த டைம்ல பயங்கரமா காத்து அடிச்சுதான். அப்ப அந்த மரத்துல 2 குருவி கூட கீழே விழுந்ததான். அப்பதான் அவனுக்கு தோணுதான், இது நம்மளுக்கு எண்ணெய் பட்டும் கொடுக்கல, நிறைய பறவைன்னு இருக்கு, இந்த மரம் நல்லா வீடாவும் இருக்கு, யோசிக்கிறது ரொம்ப தப்பு அப்படி சொன்னானா. கதையோட நீதி என்னன்னா, ஏகே நம்மளுக்கு தரும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு ஈஸியா தான் இருக்கும். ஆனா நம்மளுக்கு ஏகே இல்லைனா
அதோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும். ஈகே மதிப்பும் ஏகே பாதுகாப்பும். கதை உனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சந்திக்கிறேன். பாய்.